ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இப்போ நான் என்னுடைய சொந்த ஊர் தேனிமலைக்கு வந்திருக்கேன். இதுதான் தேனிமலை முருகன் கோயில். இந்த கோயிலுக்கு தான் நம்ம போக போகிறோம். வாங்க, அப்படியே நம்ம அந்த கோயில் போயிட்டு நம்ம வீடியோ பார்க்கலாம். வாருங்கள். இதுதான் கோயில் கீழே உள்ள படிக்கட்டு. இந்த வழியாக தான் நம்ம படிமலை ஏறி போகணும். ஏன்னா இந்த மலை ரொம்ப ஹைட்டான மலை இல்லையா, அதனால் பார்த்திங்கன்னா இந்த படிகளில் தான் ஏறி போகணும். நிறைய படிகள் இருக்குது. இந்த தேனிமலை கோயில் புதுக்கோட்டையிலேருந்து வரணும்னா 30 கிலோமீட்டர் ஆகும். புதுக்கோட்டை டு பொன்னமராதி பஸ்ஸில் வரணும். புதுக்கோட்டை டு பொன்னமராதி தேனிமலை ரூட்னு கேட்டால் சொல்லுவாங்க. தேனிமலை இங்கே ஸ்டாப்லேயே இறங்கிக்கலாம். இதுதான் குரங்குகள், நிறைய குரங்குகள் இந்த கோயிலில் இருக்குது. இது ஃபஸ்ட்டு உள்ள ஒரு கணேசர் கோயில், பிள்ளையார் கோயில். இந்த பிள்ளையார் வழிபட்டு தான் நம்ம உள்ளே போகணும். இந்த படிகள் இப்போ கட்டப்பட்டது. ஏற்கனவே பழைய படிகள் இருக்குது. அந்த படிகள் பக்கத்துலேயே இருக்குது. மேலேருந்து பார்க்கும்போது இந்த மாதிரி தெரியும். மேலேருந்து பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா படியில் ஏறி வரும்பொழுது அந்த ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக சின்னதாக ஒரு மடம் கட்டியிருக்காங்க. அது இந்த மடம் தான். அது இந்த மலை தோட்டத்தில் ஒரு யானை படுத்துருக்க மாதிரி இருக்கும். நம்ம என்ட்ரன்ஸ் வந்துட்டோம். இதுதான் கோயிலுடைய என்ட்ரன்ஸு. கோயில் இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணி கட்டியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒரு சின்ன கோயில் இருந்தது, பழைய கோயில். இதை இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணி மார்பிள் கல் வச்சு இந்த கோயிலை இப்போ புதுப்பிச்சிருக்காங்க. மேலே உள்ள சிற்பங்கள், இதுதான் கோயிலின் பிரகாரம். அது இதுதான் கோயிலின் சந்நிதி. உள்ள முருகன் இருக்கார். இங்கே தேனிமலையில் முருகன் வள்ளி தெய்வானையோட காட்சி அளிக்கிறாரு. 2 மனைவியரும் பக்கத்தில் இருக்காங்க. இதுதான் கோயிலின் கருவறையின் உட்புறம். ரொம்ப ஒரு பழைய கோயில் இது. உள்ளே போகும்பொழுது ரொம்ப வேர்க்குது. அந்தளவுக்கு இப்போ ரொம்ப ஹீட்டாக இருக்கு உள்ள. மேலே உள்ள சிற்பங்கள் இதெல்லாம் ஒரு சிவனுக்கு இது வெளிப்புறம். இங்கேருந்து பின்னாடி வந்தால் பின்னாடி அந்த ஊரின் கிராமங்களை பார்க்கலாம். அந்த கண்மாய் இதெல்லாம் பார்க்கலாம். அதே மாதிரி பின்பக்கமும் ஒரு படிகள் இருக்குது. அந்த படிகள் வழியாக கீழே இறங்கி போகலாம். இது பார்த்திங்கன்னா தேனி மலை அப்படிங்கிறதுனால நிறைய தேனீகள் இங்கே இருக்கும். இந்த தேனி தான் நம்ம கோயில் பக்கத்துலேயே கூடு கட்டியிருப்பாங்க. மேலே உள்ள சிற்பங்கள் எல்லாமே கோயிலின் உட்புறம் இருக்கிறது. இது மேலேருந்து பார்க்கும்பொழுது அந்த பக்கத்தில் உள்ள கிராமங்கள்
பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். மக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு ஏறி வர்றாங்க. ரொம்ப ஹைட்டான மலை இல்லையா, அதில் ரொம்ப கஷ்டப்பட்டு ஏறி வந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த பாதை பழைய பாதை பக்கத்தில் இருக்குது. இந்த பாதையை விட்டு தான் வந்து புதுசாக இந்த படி கட்டியிருக்காங்க. அந்த நீங்கள் பார்த்த பாதை வந்து பழைய பாதை இருக்குது. இப்போ கோயிலின் பின்புறம் நம்ம வந்திருக்கோம். பின்புறம் பார்த்தீங்கன்னா இடுமனுக்கு ஒரு கோயில், இடுமன் கோயில் சொல்லுவாங்க. அந்த இடுமன் கோயில் தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற அந்த இடம். இது வந்து மலைக்கு பேக் சைடு வரும். தேனிமலையே பேக் சைடில் இருந்து அந்த இது வரும். இடுமன் கோயில். இந்த படிகளில் ஏறி போனால் இடுமனுடைய உருவம் வந்து பாறையில் அடிச்சிருக்காங்க. அது தேனிமலையில் உள்ள பாறையில் அடிச்சிருக்காங்க. இது அந்த பாறைக்குள்ளே இதெல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. இது கோயிலின் பின்புறம் உள்ள பாறைகள். இது இங்கே உள்ள சித்தர்கள், தேனிமலை சித்தருடைய உருவத்தை இங்கே வரைஞ்சி வச்சுருக்காங்க. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா கிரிவலம் வர்றதுக்கான ரோடு தான். அந்த ரோடு மாதம் பௌர்ணமி அப்போ இந்த ரோட்டில் கிரிவலம் வருவாங்க. மலையை சுற்றி இந்த ரோடு இருக்குது. இந்த கிரிவலம் வர்றதுக்காகவே வந்து இந்த ரோடு கட்டப்பட்டது. இந்த பாறை பார்த்திங்கன்னா ஒரு தனியாக அந்த பாறை இருக்கும். பார்க்க ரொம்ப ஒரு அழகாக உள்ள ஒரு பாறை இது. ஒரு சிங்கிள் கல், ஒரு கல் வந்து அப்படியே நின்றுக்கிட்டு இருக்கோம். அந்த கல் இங்கே இது தேனீக்கள் வந்து அங்கே பாருங்கள். தேனியுடைய கூடு தான் அது. ஜூம் பண்ணி காட்டியிருக்கேன். இது வந்து மடம். இந்த மாதிரி நிறைய மடங்கள் அங்கே இருக்குது. இந்த மடத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா விசேஷ தினங்களில் இந்த மடத்தில் சமைச்சு போடுவாங்க. எல்லோரும் இங்கே வந்து சாப்பிடுவாங்க. அதுக்காக கட்டப்பட்ட மடம் தான் அந்த மடம். இது தேனிமலை கோயிலின் பின்புறம் உள்ள ஒரு நீர் ஊற்று. இந்த நீரில் பார்த்தீங்கன்னா நீர் ஊற்றில் எப்போயுமே தண்ணி இருக்கும். தண்ணி குடிக்கிறது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தண்ணி பாருங்கள் ஃபுல்லாக ஊறி இருக்குது. இந்த கிராமத்தில் வந்து தண்ணி தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம வந்து அந்த தேனிமலையுடைய கோயிலுடைய அற்புதங்களை பார்த்தோம். மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு சக்தி வாய்ந்த கோயில் இந்த கோயில். இந்த கோயில் வந்து இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது அந்தமான் ஆதவன். நன்றி, வணக்கம்.